மின்சக்தி திருத்த சட்டம் மூலம் திருத்தங்களுடன் வாக்கெடுப்பின்றி இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலம் தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுடன் அதற்கு ஆதரவாக 121 வாக்குகளும் எதிராக 25 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இலங்கை மின்சார சட்டம் மூலம் 2024ஆம் ஆண்டு மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அதனை 12 பிரிவுகளாக பிரித்து மறுசீரமைப்புக்கு உட்படுத்த திட்டமிடப்பட்டது. புதிய சட்டமூலத்தினூடாக அந்த யோசனையை நீக்கி 5 அரசு நிறுவனங்களின் கீழ் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கு திட்டமிடப்பட்டது. அந்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டது. அதன் சில திருத்தங்கள் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடனோ அல்லது பொதுமக்கள் கருத்து கணிப்புடனோ நிறைவேற்றப்பட வேண்டும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் உரிய மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது.